ஹாய் நண்பா. ஜிப்மர் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் வந்து விட்டிருக்காங்க. அதை பற்றி கிளியராக பார்ப்போம். என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டுக்கான ஜாப் வேக்கன்ட் தான் வந்து விட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற இதுமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேன் பவர் வந்து தேவைப்படுது அவங்க ரிசர்ச்சுக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து மேன் பவர் தேவைப்படுது. அதுக்காக என்ன போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன சேல்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,000 வந்து இருக்கும். ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 5% வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பேசிக் சேலரியாக வந்து 20,000 கிட்ட இருக்கும். என் ப்ராஜெக்ட் வந்து என்ன ப்ராஜெக்ட்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹை பர்ஃபார்மன்ஸ் ஓஸ்ட் இம்யூன் பயோமேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூபர்குலோசிஸ் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட். அது ஃபண்டிங் ஏஜென்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா யுக்ஷானா யுனைடெட் கிங்டம் ஹெல்த் செக்யூரிட்டி வந்து ஏஜென்சி தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் ஏஜென்சியாக வந்து இருக்காங்க. ப்ராஜெக்டோட ஹெட்டு இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அவர் யாருன்னு பார்த்தா நொயல் மரியா ஜோசப் வந்து அவங்களோட ஹெட்டு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட்டு அவங்க தான். என்ன டிபார்ட்மெண்ட்டில் இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்ரோபயாலஜி. அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து ஜூனியர் நர்ஸ் போஸ்ட்டுக்காக விட்டுருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதோட அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்துருவோம். இது வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூபர்குலோசிஸ் வந்து அந்த சாம்பிளை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுற மாரி இருக்கும். பேஷன் அண்ட் ஹெல்த்தி வாலண்டியராக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாரி, ட்ராவல் வித் ஃபீல்ட் டீம் கூடலாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாரி இருக்கும். சாம்பிள் கலெக்ட் பண்ணுற மாரி ஒர்க்காக இருக்கும். ஓவரால் ரெஸ்பான்ஸ் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டு, ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து வேலையாக இருக்கும். பெரிய வேலைலாம் இருக்காது. சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணுறது. ஓகேவா? அது வந்து டேட்டா வந்து அந்த சாம்பிளோட டேட்டா கலெக்ட் பண்ணுறது, டாக்குமெண்ட்டு அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ரிப்போர்ட் வந்து பண்ணுறது, அதை பற்றி வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணுறது, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்காக இருக்கும். வேறு எந்த ஒர்க்கும் இருக்காது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் பிஎஸ்சி முடித்த அப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ஒரு 1 year வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் போதுமானது. ஃப்ளூவன்சி வந்து இருக்கணும். நீங்கள் வந்து நல்லா பேசணும், எழுதணும், படிக்கணும். இதுதான் சொல்லுங்கள். என்ன லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் இங்கிலீஷ்னா கொஞ்சம் கஷ்டம். இங்கிலீஷ் கிடையாது, தமிழ் தான். தமிழில் வந்து நீங்கள் பேசுனா எழுதுனா படித்தாலே போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸலு, எம்எஸ் வேர்டு வந்து உங்களுக்கு லைட்டாக பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதுமானது. மேக்ஸிமம் வந்து 35 ஏஜ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. 35 ஏஜ் இருக்கிறவங்க அது வரைக்கும் யாருக்கெல்லாம் இருக்குதோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது. யாருக்கு அவங்க சொல்கிற ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா வந்து உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை தான் பண்ணுவாங்க. இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க அதே சேம் ப்ராஜெக்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து லேபரேட்டரி டெக்னீஷியன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான போஸ்ட்டும் வந்து விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து 18,000. சேம் ப்ராஜெக்ட் தான். அந்த டியூபர்குலோசிஸில் அந்த ப்ராஜெக்ட் தான். ஃபண்டிங் ஏஜென்சியும் அதுதான். ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டரும் ஜோசப் தான். டிபார்ட்மெண்ட் யாருன்னு தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஓகேவா? அந்த டிபார்ட்மெண்ட் தான். இதுக்கு ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட் வித் ஃபீல்ட் டீம் கூட வந்து கோஆர்டினேட் பண்ணுற மாரி, சாம்பிள் கலெக்ட் பண்ணுற மாரி, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சாம்பிள் கலெக்ட் பண்ண ட்ராவல் பண்ணுற மாரி இருக்கும். மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சில டெஸ்ட், ட்ரக் டெஸ்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். இது மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சி மெடிக்கல் லேபார்ட்டரி டெக்னாலஜி வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். பிஎஸ்சி வந்து படிச்சிருக்கணும். மெடிக்கல் லேபார்ட்டரி வந்து படிச்சிருந்தீங்களா இதுக்கு எலிஜிபிள். இது வந்து உங்களுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். தமிழ் வந்து பேச தெரியணும், எழுத தெரியணும். ஸ்பீக்கு, ரைட்டு, ரீடு அது வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதா, ரெண்டுமே டெஸ்ட் பண்ணுற ஜாப் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இது வந்து பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து எடுக்கிறாங்க. ஜூனியர் நர்ஸுக்கு வந்து ஒரே ஒரு போஸ்ட்டு தான் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்னால் ஒரு வருஷம் அப்படிலாம் முடியாது. உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கும். 3 இயர்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜிப்மரில் ஒர்க் பண்ணிட்டு வேறு ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஜிப்மரில் வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா ஜிப்மரில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிவிட்டு அந்த நாலேஜோட வெளியே போனீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளையும் பண்ணுங்கள். ஓகேவா, ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கல அப்புறம் பார்த்துக்கலாம். அதுமாரி லெபார்ட்ரி டெக்னீஷியனுக்கு எத்தனை பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான். இதுக்கும் வந்து 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு இருப்பீங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அவங்க இஷ்டம், அவங்க வந்து 3 இயர்ஸுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பீரியட் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா அவங்களே உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து உங்களை பெர்மனெண்ட்டாக அங்கே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு முடிவு பண்ண முடியாது. எல்லோரும் வந்து யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு ஜாப்னே வந்து சொல்லலாம். ஓகேவா, சேல்ரி வந்து பேசிக் பே 20,000 பாண்டிச்சேரியில் வந்து கிடைக்குதுன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து உங்களோட சிவி, உங்களோட ரெஸ்யூமை அதெல்லாம் வந்து ஒரு பிடிஎஃபாக கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துக்குறாங்க. அந்த இமெயில் ஐடியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அது வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக அனுப்பக்கூடாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த நேமில் வந்து அந்த பிடிஎஃப்பை வந்து ரெடி பண்ணி அந்த நேமில் வந்து ரீநேம் பண்ணி நெக்ஸ்ட்டு அதெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 16/9/2024 தான் லாஸ்ட் டேட்டு. 4:30 மணியோட வந்து முடியுது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து யாரெல்லாம் எலிஜிபிளோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எவல்யூஷன் க்ரைட்டீரியா வந்து என்னென்னு சொல்லுங்கள். அப்ளிகேஷன் வில் பி ஸ்டார்ட் பேஸ்ட் ஆன் எப்படின்னா உங்கள் சிவியை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளாக வந்து உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து வரும் செலெக்ஷன். நீங்கள் வந்து இது மெயில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ இருக்குது, நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து மெயில் ஐடிக்கு அனுப்புவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்போ இருக்குன்னு பார்த்தா 20/9/2024 வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வரும். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் ஷுட் பி ரிப்போர்ட் எப்போ நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 23/9/2024 9 AM வந்து மைக்ரோபயாலஜி ஆஃபீஸில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். நீங்கள் வரும்போது வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துன்னு வரணும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, 10th மார்க் ஷீட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துன்னு வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து எப்போ நடக்கணும் பார்த்தீங்கன்னா 23/9/2024 அப்போ வந்து உங்களுக்கு வந்து 9:30 AM வந்து ரிட்டன் டெஸ்ட் வரும். அன்றைக்கே வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்களா என்னென்னு வந்து எப்போ சொல்லுவாங்க 12:45 வந்து சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா, அப்படி ஷார்ட் லிஸ்ட்டாக ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 PM வந்து இன்டர்வியூ உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சேம் டேட் 23ஆம் 2 PM உங்களுக்கு இன்டர்வியூ டேட் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் உங்களுக்கு வந்து வேலை இருக்குது. ஸோ ஜூனியர் நர்ஸுக்கு வந்து சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே சிலபஸ் தான். நீங்கள் அந்த ஒரு சிலபஸ் படித்தாலே ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேவா, அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தா நாலேஜ் ஆன் ஏர்போர்ன் இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு இருக்கணும். அது வந்து சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆன் சாம்பிள் கலெக்ஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் அது வந்து இருக்கணும். நாலேஜ் ஆன் பயோசேஃப்டி, ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் அண்ட் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஜூனியர் நர்ஸுக்கும் லேப் டெக்னீஷியனுக்கும் வந்து சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஒன்றும் பெரிய சிலபஸ்லாம் கொடுக்கல, ஒரு 4 தான் வந்து கொடுத்துருக்காங்க, 4 ஹெட்டிங்கு. ஸோ அதுலேருந்து நீங்கள் அது வந்து நீங்கள் வந்து கிளியராக இருந்தாலே போதுமானது. இதை வந்து நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஓகேவா,
பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் வந்து சூட்டபுள் ஆனதான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நோ அதர் அலோவன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. கன்சிடர் சேலரி வந்து ஷால் பி எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆகலாம், உங்களுக்கு வந்து சேலரி அதிகமாக தந்தாலும் தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வில் பி கால்டு ஃபார் ரிட்டன் டெஸ்ட். யாரும் வந்து அவங்க சிவி வந்து நல்லா இருக்குது, அவங்க எலிஜிபிளாக பார்த்தது ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூக்கு வந்து அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மெயில் ஐடியில் உங்களால் அனுப்ப முடியலன்னா நீங்கள் வந்து போஸ்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சேம் டேட்டில் வந்து அதுக்குள்ளே கூட இந்த அப்ளிகேஷன் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் போஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஓகேவா? இதோட என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்புறது உங்களுக்கு சுலபமானது. ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் அலைஞ்சிக்கணும் அப்படிலாம் போயின்னு இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து மெயில் ஐடிக்கு வந்து யாரோ தெரிஞ்சவங்களும் உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வேலை முடியும். அவ்வளோதான் நண்பா. இதுதான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுதான் நீங்கள் தர எனக்கு ஒரு சப்போர்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை. இதை மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.